எபிசோட் 48ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெற்றி வந்து அந்த பேண்ட்ரி செட்டப் எல்லாத்தையுமே வந்து பண்ணி ரெடி பண்ணிடுறாரு. அண்ட் அவரோட சேலரி வந்து 27,000 அப்படின்லாம் தெரிஞ்சோனே செம்ம ஹாப்பி ஆயிடுறாரு. உட்காந்து கடனெல்லாம் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு எக்ஸைட்டடா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்பன் கட் பண்ணி அந்த பேண்ட்ரி ஓப்பன் பண்ற மாரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன செம்ம அழகா எடுத்திருப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அத பார்க்கறதுக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அங்க கிச்சன ஓப்பன் பண்றப்போ வந்து அவங்க அப்பா அதாவது சிதம்பரம் இருந்திருப்பார் இல்லையா? ஸோ அவரு வந்து அந்த இடத்துல பண்ணது அண்ட் இந்த சைடு வெற்றி பண்ணது 2யும் பேரலலா காட்டுவாங்க. ஸோ 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாரி பண்ற மாரி காட்டுவாங்க. அதாவது ரிப்பன வந்து நீ கட் பண்ணு அப்படின்னு சொல்றப்போ, இல்ல வேணாம் நீங்க கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரகுட்டயே குடுக்குறது. அண்ட் உள்ள வந்து அந்த பால வந்து பொங்க விடுறது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மேனரிசம் மாதிரி ஒரு மாரி இப்படி தாடிய இது பண்ற மாரி ஒரு மேனரிசம்னு சொல்லிட்டு, அந்த சிமிலாரிட்டீஸ வந்து நம்ம ரகு நோட் பண்ணி ரசிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி வந்து காட்டியிருப்பாங்க. நமக்கு பேரலலா காட்டுனது. அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வடை, டீ அப்படின்னு சொல்லிட்டு போடுவாரு. அண்ட் நம்ம ரகு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வடையும் டீயும் கொஞ்சம் எனக்கு குடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு, நேரா கொண்டு போய் இந்த நம்ம நெடுமாறன்ட்ட குடுங்கன்னு சொல்லி ஜான்ட்ட குடுத்துட்டு போவாரு. நம்ம ஜான் வேற, "இது ஏன்டா திரும்ப திரும்ப என்ட்டயே வருது? இவரு வேற இப்ப டென்ஷன் ஆயி கத்துவாரே, அத வேற நான் கேட்கணுமே" அப்படிங்கிற மாரி உள்ள கொண்டு போய் வைப்பாரு. ஜான் வேற அப்படியே அவர் சொன்னது எல்லாத்தையுமே ஒப்பிச்சுட்டு, அவருக்கு இது ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிட்டாராமா அப்படின்னு சொன்னோனே, "அப்புறம் எதுக்கு இத குடுத்தாரு? இதையும் அவரே சாப்பிட்ற வேண்டியதானே" அப்படிங்கிற மாரி நம்ம நெடுமாறன் டென்ஷன் ஆயிட்டு, அத சும்மா அப்படியே கையில இருக்கிற அந்த பென்சில வச்சு குத்தி குத்தி பார்த்துட்டு, "ஓ! என்னதான் பண்றான்னு பார்ப்போம்" அப்படின்ற மாரி ஒரு மாரி நக்கலா உட்கார்ந்திருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம விக்கி அண்ட் வேணி வந்து அங்க கேன்டீன்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வேணி திரும்ப நம்ம பழையபடி பேசுறது எல்லாமே எனக்கு வந்து இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு இத்தன நாளுக்கு அப்புறம். திரும்ப நீ பிரேக்கப்னு சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்க. நீ வந்து எவ்வளோ வேணா சண்டை போடு, கோவப்படு, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா வந்து இந்த மாரி பிரேக்கப்னு மட்டும் சொல்லாத. அது வந்து என்னால ஏத்துக்க முடியல அப்படின்ற மாரி வேணி சொல்றப்போ, ஓ! அப்படியா? அப்ப நான் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்றத தானே நீ சொல்ற. அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம விக்கிய அப்படியே பார்த்துட்டு இப்படி பார்க்கறது வந்து ஒரு மாரி நல்லா இருந்தது. ஸோ இப்ப என்னன்னா இத வந்து ஸ்ரீநிதி பார்த்துட்டு ஒரு மாரி போய் தனியா உட்கார்றாங்க. நம்ம வேணிக்கு வந்து அது ஒரு மாரியா இருக்குது. அதாவது நம்ம கூடவே இருந்த பொண்ணு இப்ப திடீர்னு தனியா போய் இந்த மாரி உட்கார்றாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம நானுமே வந்து கோவத்துல நெறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து பேசிட்டேன். அது எல்லாத்துக்குமே வந்து நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். போய் நீ அவன வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம விக்கியும் போயிட்டு ஸ்ரீநிதிய வா அப்படின்ட்டு வந்து கூப்பிடுறாரு. பட் அந்த இடத்துல ஸ்ரீநிதி செம்ம டென்ஷன் ஆயிட்டு, இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? அவ பேசாதப்போ வந்து நீ என்கிட்ட வந்து அவள பத்தி பேசிட்டு இருந்த. இப்போ வந்து நீ அவ பேச ஆரம்பிச்சோன அவகிட்ட போய் என்ன பத்தி பேசுறியா? அப்படிங்கிற மாரிலாம் கோவப்படுறாங்க. ஏற்கனவே அவங்க டென்ஷனா இருக்காங்க. இது பார்த்தாது நம்ம விக்கி என்ன பண்றாருன்னா, உன்ட்ட வந்து பேச சொன்னதே அவ தான். நீ வா வந்து பேசு அப்படின்னா, அத கேட்டோனே இவங்களுக்கு இன்னமும் டென்ஷன் ஆகுது. அடப்பாவி! அப்போ உனக்கு பேசணும்னு தோணலையா? அப்படின்ட்டு. விக்கி வந்து ஸ்ரீநிதிட்ட பழகுனது வந்து விக்கி பாயிண்ட் ஆஃப் வியூல மேபி அவரு வந்து மைண்ட் கிளியரா வச்சிருந்திருக்கலாம். ஃப்ரெண்டுன்னு நெனச்சிருக்கலாம். பட் அவரு பண்ணதெல்லாம் வந்து மேபி இவங்களுக்கு வந்து தப்பா தான் கன்வே ஆயிருக்கும். ஸோ இவங்கள என்கரேஜ் பண்ற மாரி இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ரீநிதி மேல தப்பு இருக்கா? இல்லையா? நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சீனுங்க. அதாவது நம்ம வெற்றி வந்து அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி இந்த மாரி சேலரி விஷயம், இந்த மாரி புது வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாரிலாம் பேசுவாரு. ஸோ அந்த கான்வர்சேஷன் ஒரு மாரி ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும். அவங்க அம்மாவுக்கு வந்து பேண்ட்ரினா என்னன்னு தெரியாது. டேய் டீ கடையில போய் வேலை செய்றானாடா அப்படின்ற மாரிலாம் வந்து அவங்க ஃபீல் பண்ணிப்பாங்க. பட் இதுல என்னன்னா, அவங்க தங்கச்சி வந்து ஃபோன வாங்கி பேசுறப்போ நடுவுல ஒரு வார்த்தை வந்து அந்த ரகு வீட்டுக்கு வந்துட்டு போனத பத்தி ஸ்டார்ட் பண்ணோம்னா, அவங்க அம்மா டக்குன்னு சமாளிச்சு விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேணி அண்ட் ஐஷுங்க. அதாவது நம்ம வேணி போயிட்டு கேட்குறாங்க, "என்னாச்சு உன் பேண்ட் மெம்பர்ஸ்லாம் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து அவங்க கிட்ட பேசுறதே இல்லையா?" அப்படின்னு சொல்றப்போ, "இல்ல நான் பாடுறதே டோட்டலா ஸ்டாப் பண்ணிற போறேன்" அப்படிங்கிறாங்க. அத கேட்டுட்டு நம்ம வேணிக்கு வந்து செம்ம ஷாக் ஆகுது. "நீ என்ன சொல்ற? உன்ன நம்பி இருக்கிற பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் நீ வந்து ஏமாத்த போறியா? இதெல்லாம் வந்து ஈஸியா எல்லாருக்கும் வந்துராது. உனக்கு இவ்ளோ பண்ணி இவ்ளோ கிடைச்சிருக்கு. இத வந்து அப்படியே விட்டுட்டு போறியா?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து வேணி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பட் நம்ம ஐஷு என்ன சொல்லுவாங்கன்னா, நெறைய பேர் இந்த ஃபேமிலி பிரஷர்க்காக வந்து அவங்க ட்ரீம்ஸே விட்டு குடுத்துருவாங்க தெரியுமா? சோ அந்த மாரி தான் நானும் நெனச்சுக்கலாம். என் ட்ரீம தொலைச்சுட்டு நான் வந்து அப்பாக்காக இத பண்ணணும். ஏன்னா அவரு இப்படி ஃபீல் பண்ணி அவர் எமோஷனலா பேசி நான் பார்த்ததே கிடையாது. சோ நான் வந்து அவருக்காக இத பண்ணணும் அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேண்ட் மெம்பர்ஸுமே வந்து இன்னும் ஒரு 3 ஈவென்ட்க்கு ஆல்ரெடி அவங்க சைன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. சோ அதனால இவங்க வேற ஆப்ஷன் இல்லாம நான் ஒரு 3 ஈவென்ட்க்கு மட்டும் வரேன். பட் அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த ஈவென்ட்க்கும் கிளம்பி போறாங்க. பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெடுமாறன அந்த மியூசிக் டைரக்டர் வந்து மீட் பண்றாரு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ. சோ அவர்ட்டயே டைரக்ட்டா போய் உங்க பொண்ணு சூப்பரா பாடுறாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னோனே, நெடுமாறன் ஃபர்ஸ்ட் நீங்க வேற யாரோ நெனச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவாரு. அட உங்க பொண்ணு தான் சார், ஐஷு தான் சார் சூப்பரா பாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னதுக்கு அப்புறமா நெடுமாறனுக்கு வந்து தாங்க முடியல ஷாக்கு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு நைட் ஐஷு கிளம்பி போறப்போ ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. ஸோ இவங்க எப்பவும் போல அந்த மாஸ்க்க போட்டுக்கிட்டு அங்க போய் அதே பாட்ட வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நெடுமாறன் அப்படியே ஒரு என்ட்ரி பார்த்தோம்னா அவருக்கு செம்ம ஷாக்குங்க. அந்த இடத்துல அவர் குடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து அந்த ஃபீல் நமக்கு கன்வே ஆகுது. இவ்ளோ ஷாக் ஆவாரு. அண்ட் அவர பார்த்து நம்ம ஐஷு வேற ஒரு பக்கம் ஷாக் ஆயிருவாங்க. இதோட முடிச்சுட்டாங்க. பட் எனக்கு என்ன இதுல புடிச்சிருக்கு அப்படின்னா, கரெக்ட்டா நம்ம ஐஷு அப்பாக்காக இத பண்ண வேணாம் ஐ அம் டன் அப்படிங்கிற மாரி சொல்றப்போ, இந்த விஷயம் அவங்க அப்பாக்கே தெரிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கு வெற்றி வந்து ஒரு ரீசனா இருக்கிறாரு. பட் அத எப்படி கொண்டு
போறாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் முடிக்கணும்னு இவங்க நெனைக்கிறப்போ, அவரு வந்து திரும்ப இத ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அவ்வளோதாங்க 4 எபிசோடுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நெடுமாறன் ஐஷு கிட்ட வந்து என்ன சொல்லப் போறாரு? இது வந்து வேணான்னு ஸ்டாப் பண்ணுவாரா? இல்ல நீ பண்ணிக்கோ அப்டின்னுவாரா? என்ன நடக்க போகுது அப்டிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.